வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் தோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில விளக்கங்களையும் கருத்துக்களையும் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த 108 சோழி மூலமாக பல நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பது சில பேருக்கு தெரியாது. என்னவர் எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றாரே நீங்க நினைக்கூடாது. அதாவது இந்த சோழி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் கூட உருவாடினார். இதை இன்று நான் 20 ஆண்டுகளாக இதை கத்திருக்கிறேன். ஏன் இதை கத்திருக்கிறேன் என்றால், ஜோதிடத்துக்கும் சோழிக்கும் வித்தியாசம் உள்ளது. ஜோதிடத்தில் பல காரணங்கள் இருக்கிறது, சோழியில் அப்படி அல்ல. ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இதே போதும். நீங்கள், நான் ஜோதிடத்தை தவறாக சொல்லவில்லை. எத்தனையோ மகான்கிட்டெல்லாம் ஜாதகம் பார்த்திருக்கிறீர்கள். 10 பொருத்தம் 11 பொருத்தம் உள்ள திருமணமாக நடந்திருக்கிறது. அதெல்லாம் நன்றாக இருக்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். திருச்செந்தூரில் நடந்த கல்யாணமாக இருக்கட்டும், திருப்பதியில் நடந்த கல்யாணமா இருக்கட்டும், காசியில் நடந்த கல்யாணமா இருக்கட்டும், ராமேஸ்வரத்தில் நடந்த கல்யாணமா இருக்கட்டும், எல்லா திருமணத்திலையும் வர வழி ஏதாவது ஒண்ணு ஆய்கொண்டுதான் இருந்திருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, என்னோட சிவனடிகளார் எனக்கு வாக்காக வருகிறது. ஆகவே பொதுமக்கள், நீ யூடியூப் சேனல் பார்க்கும் மக்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இதையும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஜோதிட சொல்வார்கள், கோயில போய் பூவா கட்டி செய்யுங்கள் அப்படி என்று. அதே போல் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதையும் பாருங்கள். நான் வேண்டாம் என்று சொல்றேன், அது உங்கள் விருப்பம். ஆகவே இந்த சோழி மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சிவனடியாக பொய் பேச அவசியம் இல்லை. இந்த சோழிக்கும் பொய் பேசி சோழியை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த சோழி போடும் பொழுது எனக்கு வாக்காகத்தான் வரும். இப்போ சொன்னது இது முடித்த பிற்பாடு நான் என்ன சொன்னேன் என்று எனக்கே தெரியாது. அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் செலவு போட்டு பார்த்தாதான் எனக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் என்று. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த இதுக்கு சுவாசப்பட்டும் இந்த சோழிக்கும் சக்தி உள்ளது. சாதாரண ஒருவர் இதை அணிய முடியாது. இதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் மகனா இருக்கட்டும், பெண் மகனா இருக்கட்டும்,
ருத்ராட்ச மூட்டை அணிந்து கொண்டு பொய் பேசக்கூடாது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாளை இரவு சித்ரா பௌர்ணமி, சிவாலயத்துக்கு சென்று வரவர்கள் சென்று வாருங்கள். சிவன் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இரண்டுக்கும் செல்ல முடியாது, வீட்டில் சாமி கும்பிடுங்கள். அண்ணாமலையா ஏற்றுக்கொள்வார். அப்படி என்று என்னிடத்தில் உத்தரவு கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் தங்க வரை இறங்கும், பயப்படாதீர்கள். நன்றாகவே இறங்கும். உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியல, தங்க வரை இறங்கும். அதே போல் இதை சொல்லுகிறேன், தவறா நினைக்காதீர்கள். ஒரு ஜோதிடர் நடந்து முடிந்த தேர்தலில் ஆளுங்கட்சியா இருக்கும் நபர்கள் 150 190 இடங்கள் வரும் என்று என்னுடைய சோதி சொல்லுகிறது. மற்றவர்களை பற்றிலாம் கவலை இல்லை. ஒரே ஒரு ஆட்டம், அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்திருக்கிறது. அவ்வளவுதான். இது பல முறை இவங்க இத்தனை அவங்க இத்தனை, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதுக்கு கேள்வி இந்த கேள்விதான். ஆகவே தோல்வி பார்க்கும் நண்பர்கள் சப்பதிவு செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.